நான் முதல்ல சொல்லிட்டு இருக்கேன், இந்த ஆஸ்திரேலியா மாதிரி பிக்சர்ஸ்ல போயிட்டு ம், நம்ம ஃபர்ஸ்ட் டே மாட்டிக்கூடாது மாட்டிக்கூடாது நான் சொல்லிட்டே இருக்கேன். ம், நீங்க எத்தனை தடவை இது திருப்பி திருப்பி சொன்னா கூட அதுக்கு ஆன்சரே இல்லை. ம், பட் அது ஒன் ஆஃப் த ரீசன். இந்த ஃபார்ம் வந்து ரொம்ப ரொம்ப கவலையா இருக்கு இந்தியாவுக்கு. ம். ரோஹித் சர்மாவோட ஃபார்ம் ஜஸ்ட் பட் பால் கண்ணுக்கு தெரியல, கை கால் நகர மாட்டேங்குது, ம், அப்படியே நின்னத்துல விளையாடுறாரு. ஒரு ம், ஒரு இன்டென்ட்டே இல்லை. அடுத்த மேட்சே அவர் வந்து சரியா விளையாடலனாக்க டெஃபினட்டா கேப்டன்சி விட்டு ரிட்டையர் ஆயிட்டு ஓகே. வேற பும்ரா கேப்டன்சி கொடுத்துட்டு பண்ணாலும் பண்ணலாம். கோலி மாதிரி இடத்த பிடிச்சின்னு விட ம், மாட்டேன்னு சொல்லிட்டு பண்ண மாட்டாரு. அடி என்ன அடி என்ன அடின்னு போடுறாரு அவரு. ஹிட் மீ அப்படின்னு கவாஸ்கர் கேள்வி பண்ணார். அதனால சிராஜுக்கு வந்து எப்பவுமே இந்த டவுன் த லெக் கண்ட்ரோல் கிடையாது, நியூ பால்ல கண்ட்ரோல் கிடையாது. என்ன கேட்டாக்க நம்பர் 3 அனுப்பலாம் அவர். நிதிஷ். நிதிஷ். ஆமா, ஓகே. இஸ் வெரி எஃபெக்டிவ் பிளேயர். அண்ட் டெஃபினட்டா வந்து நிதிஷ் இஸ் த ஒன்லி ஷைனிங் பர்சன் இன் த இந்தியன் டீம். ஒன் இண்டியா ஹவுஸ் ஆட் நேயர்களுக்கு வணக்கம். பார்டர் கவர்மெண்ட் ட்ரோஃபியோட செகண்ட் டெஸ்ட் முடிஞ்சிருக்குது. அண்ட் செகண்ட் டெஸ்ட் வந்து ஆஸ்திரேலியா ஒரு மிகப்பெரிய விக்டரியை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இதில் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்குது. மேட்ச் மட்டும் இல்லாமல் மேட்சை தாண்டிய சில விஷயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் இங்கே யார்கிட்ட பேச போகிறோம் அப்படின்னா கிரிக்கெட்டர் டாக்டர் விவி அவர்கள்ட்ட தான் பேசுகிறோம். சார் வணக்கம் சார். வணக்கம். ஓகே சார். ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பயங்கரமா வின் பண்ணிட்ட இந்தியாவுக்கு செகண்ட் டெஸ்ட்ல இவ்வளோ பெரிய தடுமாற்றம்கான காரணம் என்ன? ஏன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மோரார்லெஸ் இந்தியா டாமினேட் பண்ணிட்டாங்க. நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடியும் போதா இருக்கட்டும், இல்லை செகண்ட் இன்னிங்ஸ்ல இந்தியாவோட இதெல்லாம் கேம் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமே ஓகே இந்தியா வின் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. பட் செகண்ட் மேட்ச்ல எதனால இப்படி ஒரு பெரிய சேஞ்ச் இருக்கு? ஃபர்ஸ்ட் மேட்ச்க்கும் செகண்ட் மேட்ச்க்கும் அப்படி என்ன வித்தியாசம் நடந்தது? ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் நம்ம வின் பண்ணோம். எஸ். மிராக்குலஸ் விக்டரின்னு சொல்லலாம் அது. ஓகே. ம், அண்ட் செகண்ட் டெஸ்ட் வந்து நம்ம நான் எதிர்பார்த்தது. ம், ம், ம். ஏன்னா இதுதான் வந்து டிப்பிக்கல் ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ல இந்தியா ஒவ்வொரு டைம் சஃபர் பண்ணுவாங்க, இப்படிதான் பண்ணுவாங்க. எஸ். அவங்களோட ஃபாஸ்ட் bowling, அவங்களோட ரைசிங் டெலிவரி, கிக்கிங் ம், டெலிவரி, இதுதான் இதெல்லாம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மிராக்கிள் ம். எப்படின்னாக்க பும்ராவோட அன்பிலீவபிள் bowling அண்ட் ஜெய்ஸ்வால் அண்ட் கேஎல் ராகுல் சூப்பர் பேட்டிங் ரெண்டு பேரும். ம். அதனால தான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நம்ம வின் பண்ணோம். எஸ். இப்போ செகண்ட் டெஸ்ட்ல நான் எதிர்பார்த்த மாதிரி ஹிக்கப்ஸ் நிறைய ம். இருந்தது. ஓகே. அண்ட் பேட்ஸ்மேன் தடுமாற்றம், அவங்க பெட்டர் bowling ம். அண்ட் பால் ஸ்விங்கிங், கண்டிஷன் ஸ்விங் எல்லாமே வந்து இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக இருந்தது. அண்ட் ஆஸ் யூஷுவல் டாஸ் வின் பண்ணி மிஸ்டேக் பண்ணாங்க. எனக்கு வந்து நான் முதல்ல சொல்லிட்டு இருக்கேன், இந்த ஆஸ்திரேலியா மாதிரி பிக்சர்ஸ்ல போயிட்டு ம். நம்ம ஃபர்ஸ்ட் டே மாட்டிக்கூடாது மாட்டிக்கூடாது நான் சொல்லிட்டே இருக்கேன். நீங்க ம். எத்தனை தடவை இது திருப்பி திருப்பி சொன்னா கூட அதுக்கு ஆன்சரே இல்லை. ம். பட் அது ஒன் ஆஃப் த ரீசன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல நம்ம இமிடியட்டா இனிஷியல் விக்கெட்ஸ் போன உடனே ம். ஆன் த பேக் ஃபுட். எஸ். எதுக்கு டாஸ் வின் பண்ணி ஆஸ்திரேலியா எல்லாம் பேட்டிங் ஆடுறாங்கன்னு தெரியல ஃபர்ஸ்ட். ம். ஓகே. ஸோ அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த கேம்ல ஒரு பிக்கெஸ்ட் சேஞ்ச் என்ன அப்படின்னா நம்பர் 6ல வந்து ரோஹித் வந்தார். ஒரு ரொம்ப வருஷம் கழிச்சு நம்பர் 6ல வந்த ரோஹித் ப்ராப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. ரெண்டு இன்னிங்ஸும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 9 ரன்ஸ் நம்ம தான் எடுத்திருக்கிறாரு. ஸோ மேபி லைக் அந்த இடத்துல துருவ் ஜுரேல இருந்திருந்தா இன்னும் ஒரு பெட்டரான ரிசல்ட் கிடைச்சிருக்க சான்சஸ் இருக்குதா? அப்ப ரோஹித் எங்க விளையாடுது? அதுதான் அதுதான் ஒரு மிகப்பெரிய கொஸ்டினா இருந்தது. ஏன்னா ரோஹித் இல்லாத மேட்சை வின் பண்ணிட்டோம், பட் ரோஹித் வந்ததுக்கு அப்புறம் தோத்துட்டோமே அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி நிறைய பேர்ட்ட இல்ல, தோணும். ம். கண்டிப்பா ரோஹித் வந்து அவரோட பாடி லாங்குவேஜ் பார்த்தாக்க இஸ் நாட் ஐ மீன் ஃபுல்லி ரெடி ஃபார் தி மேட்ச்ன்ற மாதிரி தெரியுது. எப்படின்னாக்க ஆஸ் யூஷுவல் அவரோட வீக் பாயிண்ட் வந்து நின்னட்ல இருந்தே பேட்டிங் ஆடுவார் அவர். he ம். will neither go forward nor back. அதை நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன், அதே தான் ஆயிட்டு இருக்கு. ம். அவர் அப்படியே வந்து ஒரு மாதிரி பொம்மை மாதிரி நின்றுட்டே விளையாண்டுருக்காரு. அவுட் ஆடுறாரு, ஸ்விங் ஆடுது, பால் எல்பிள் விளையாடுது, போறாரு, இவ்வளவுதான். டிப்பிக்கல் நவடேஸ் ஃபுல்லா அப்படிதான் விளையாண்டுருக்காரு. ம். ஸ்ரீலங்கா நியூசிலாண்டோட அப்படிதான் ஆடினாரு. ம். அதுக்கு முன்னாடி அவர் மொத்தம் லாஸ்ட் 10 இன்னிங்ஸ் கேட்டா ஒரே ஒரு 50, மற்ற எல்லாம் ஃபெயிலியர். ம். ஓகே. ஸோ மேபி லைக் அதனால ஸோ ம். சொல்லுங்க சார். ரொம்ப பேட்லி அவுட் ஆஃப் ஃபார்ம் அவரு. ம். பட் அவரை வந்து நம்ம அப்படி அவ்வளோ ஈஸியாக ட்ராப் பண்ண முடியாது. ம். ஏன்னா ஹஸ் டன் கிரேட் சர்வீஸ். அண்ட் எஸ். ஆல்சோ இப்ப என்ன கேட்டாக்க பும்ரா வந்து கோர்ஸ் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நல்லா ம். கேப்டன்சி பண்ணாரு. ஓகே. ஆனா பும்ரா வந்து 5 டெஸ்ட்டுக்கும் கேப்டனா போட முடியுமான்னு டவுட் அது. ஏன்னா அவரோட இன்ஜரி ப்ரோன் அவர், ஓகே. ஃபாஸ்ட் bowler. பட் bowler கேப்டன்சி ப்ரூவ் பண்ணிட்டார். நான் சொல்லிட்டே இருக்கேன், bowler கேப்டன்சி வில் பி பெட்டர்னு சொல்லிட்டே இருக்கேன். அதை ப்ரூவ் பண்ணிட்டார் பும்ரா.
ம். அதுல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் இவர் வந்து 5 டெஸ்ட் சர்வை, சப்போஸ் நடுவில் பிரேக் டவுன் ஆச்சுனாக்க ம். கேப்டன்சி ப்ராப்ளம் வரும் அதனால. ஸோ அதனால ரோஹித் சர்மா as a கேப்டன் பெட்டர். பட் இந்த ஃபார்ம் வந்து ரொம்ப ரொம்ப கவலையா இருக்கு இந்தியாவுக்கு. ம். ரோஹித் சர்மாவோட ஃபார்ம் ஓகே. ஜஸ்ட் பட் பால் கண்ணுக்கு தெரியல, கை கால் நகர மாட்டேங்குது, ம். அப்படியே நின்னத்துல விளையாடுறாரு. ஒரு ம். ஒரு இன்டென்ட்டே இல்லை. ம். நம்ம அவுட் ஆகாம இருந்து விளையாடி ஒரு 100 அடிக்கணுன்ற மாதிரி ஒரு இன்டென்ட்டே இல்லை அவர்கிட்ட. ஓகே. அதுதான் ரொம்ப சேட் திங். ஸோ இப்போ இங்கே தான் ஒரு கொஸ்டின் வருது சார். இப்போ எவ்வளோ நாள் தான் நம்ம ரோஹித் சர்மாவை ட்ராப் பண்ண முடியாது, இஸ் அன்ட்ராப்பபிள் அப்படின்ற மாதிரி நம்ம எவ்வளோ நாள் போக போறோம் அப்படின்னு. அப்படி சொல்ல ம். இல்ல, அப்படி நான் சொல்லல. ஓகே. நான் அப்படி சொல்லவே இல்லை. ரோஹித் அப்படி நினைக்கல. ம். ஓகே. ரோஹித் நினைக்கவே இல்லை அப்படி. ஏன்னா மும்பையிலே அவரை T20 டிராப் பண்ணிட்டாரு. ம். 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 அதனால வந்து அவரும் அப்படி நினைக்கல. அவர் வந்து நீங்க வேணா பாருங்க, ம். இந்த சீரீஸோட மறுபடியும் ஃபெயில் ஆச்சுன்னா கண்டினியூஸா ரிட்டையர் ஆயிடுவார். ஓகே. இந்த மீதி 3 மேட்ச் அவரால் அடிக்க முடியலன்னா ரிட்டையர் ஆயிடுவார். இன்ஃபேக்ட் ம். அடுத்த மேட்சே அவர் வந்து சரியா விளையாடலனாக்க டெஃபினட்டா கேப்டன்சி விட்டு ரிட்டையர் ஆயிட்டு ஓகே. வேற பும்ரா கேப்டன்சி கொடுத்துட்டு பண்ணலாம். ம். ஓகே. ஏன்னா அவர் வந்து அந்த மாதிரி அஹ், கோலி மாதிரி இடத்த பிடிச்சின்னு விட ம். மாட்டேன்னு சொல்லிட்டு பண்ண மாட்டாரு. ஏன்னா ஓகே. கோலி 3 வருஷம் 4 வருஷமா பண்ணிட்டு இருக்காரு அதை. ம். இவர் அப்படி இல்லை. ஓகே. பட் அவர் ரெடி டு ரிட்டையர். ஓகே. ரோஹித் சர்மா ரெடி டு ரிட்டையர். அவர் மேல குறை சொல்ல முடியாது. ஓகே. ஓகே சார். பட் இது இந்த மாதிரி கேட்டான பாதி சீசன்ல, பாதி ஃபாரின் டூர்ல பாதி சீசன்ல இது மாதிரி ரிட்டையர் ஆகுது கஷ்டம். ஸோ பட் என்ன நம்ம நடக்குது தோனியை பார்ப்போம். நம்ம பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். தோனி வந்து சம்வாட் இந்த மாதிரி தான் அவர் வந்து அந்த கேப்டன்சியை விட்டு வெளியே போனதை நம்மளால பார்த்துருக்கோம். தோனி இது வந்து அது ரொம்ப சஸ்பீசியஸ் ம். ரிட்டையர்மெண்ட் அது. ஓகே. அவர் வந்து பேட்டிங் ஃபார்ம் போயிட்டு ஃபெயில் ஆயிட்டு அதனால ரிட்டையர் ஆனாலாம் கிடையாது. ம். ஓகே. அவரோட பேட்டிங் ஒன்று அவர் அந்த அவர் என்ன பேட்டிங்கோ அதுதான் இருந்தது. ம். ம். அவர் ம். திடீர்னு ஏதோ தோணுச்சு அவருக்கு, அவர் வந்து கேப்டன்சி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ம். பட் கேம்ல இருந்து ரிட்டையர் ஆகல, கண்டினியூ டு எஸ். பிளே அந்த சீசன் ஃபுல்லா, ம். அந்த ஆஸ்திரேலியன் டூர் ஃபுல்லா. ம். கோலிக்கு கேப்டன்சி கொடுத்துட்டு அவர் போனாரு. ம். அந்த மாதிரி கேஸ் இல்லை இது. ம். இவர் ரோஹித் சர்மா வந்து கிளியரா கேப்டன்சி இல்லைனாக்கா ஹி வில் டிராப் ஹிம்செல்ஃப். ம். ம். 11லயே இருக்க மாட்டார். ஓகே. அந்த மாதிரி டைப். ஓகே ரைட் சார். நெக்ஸ்ட் அப்படியே நம்ம ஆஸ்திரேலியாவோட பேட்டிங்கை கொஞ்சம் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஓப்பனிங்ல விளையாடின மெக்ஸ்வினியா இருக்கலாம், இல்லை லபுஷேனா இருக்கலாம். அவங்க ரெண்டு பேரும் கேமை வந்து அப்படி சொலிடிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த ஒரு ஒன் டவுன் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் குயிக்கா ஒரு ஃபர்ஸ்ட் விக்கெட் போயிருச்சு. பட் ரெண்டாவது சார் விக்கெட்டுக்காக ரொம்ப நேரம் இந்த, இந்தியன் பவுலர்ஸ் பிட்ச் வந்து ம். பிட்ச் வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஹவர் வந்து மெனேசிங்கா இருக்கும் எப்பவுமே. ஓகே. அதுவும் ஆஸ்திரேலியன் விக்கெட் அப்படின்னு அதுல போய் நம்ம மாட்டிட்டோம். இல்லைன்னா நம்ம வந்து அவங்கள விட்டுனா அவங்க அந்த கதிக்கு ஆயிருப்பாங்க. ம். 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 அந்த 1 ஹவர் பும்ரா வந்து பூந்து விளையாடுறப்பார். ஓகே. அந்த மாதிரி ஒரு பிட்ச் இது எப்பவுமே. எனி ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த டெஸ்ட் மேட்ச் லைவ்லியா தான் இருக்கும் ம். 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 இன் ஆஸ்திரேலியா. ஓகே. நம்ம டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தது நம்ம தப்பு. ஓகே. அதனால யாரு இது வந்து ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் ஜஸ்ட் கேப்டன் டிசிஷன் ஆர் கோச் டிசிஷன். இது டீம் மீட்டிங்னு ஒன்று போட்டு ம். அதுல சீனியர் மெம்பர்ஸ்லாம் இல்ல பேட்டிங் ஆடலாம்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி ஆகும். யூஸ்வலா அந்த பிரேக்ஃபாஸ்ட் மீட்டிங்னு ஒன்று உண்டு. ஓகே. ஓகே. ஸோ அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க அது. ம். அது அது வந்து தப்பு. அதுதான் இன்ஃபேக்ட் 2 3 சீசனாவே தப்பாயிட்டு இருக்கு. ம். ஓகே சார். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டே மாட்டிக்கிறாங்க அவங்க. ஆமாம் சார். அண்ட் இந்த டெஸ்ட் மேட்சை பொறுத்தளவில் நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு சாலிடா ஒரு 100 பால் நிக்கிற மாதிரியான ஒரு பிளேயர்ஸ் இந்தியாவில் இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரியாத ஒரு விஷயம் இருக்குது. அவங்க வந்து ரன்ஸுக்காக போவாங்க. இருக்கு. ம். இல்ல இல்ல இல்ல. ம். இன் ஆஸ்திரேலியா தான் இந்த ப்ராப்ளம். ஓகே. இன் இந்தியா இட்ஸ் டிஃபரெண்ட் ஸ்டோரி. ஒன், ம். அது ம். வந்து நியூசிலாண்டோட இந்த ஸ்பின்னிங் விக்கெட் போட்டு மாட்டிட்டாங்க. ம். 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 அதனால அது வந்து கணக்கெடுத்துக்க வேணாம். அது ஒரு மிஸ்டேக் பை த ஓகே. பிசிசிஐ. ம். பட் இதுல வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் இது எதிர்பார்த்தது. இந்த மாதிரி எஸ். கொலாப்ஸ் வந்து நான் எதிர்பார்த்தேன். ம். ம். ஏன்னா இவங்களுக்கு வந்து இந்த நியூ பால் ரைசிங் டெலிவரி விளையாடுறதுக்கு டெக்னிக் கிடையாது. ம். அண்ட் அது அப்படியே ஒரு மாதிரி ஒரு பேஷன்ஸும் கிடையாது, ஒரு டெக்னிக்கும் கிடையாது அவங்களுக்கு. ம். அதனால வந்து மாட்டிட்டாங்க. மூணாவது வந்து என்னன்னாக்க ஜெய்ஸ்வால் அண்ட் கேஎல் ராகுல் வந்து அந்த பர்டிகுலர் மேட்ச் ரொம்ப நல்லா ஆடினாங்க. தட் இஸ் ஓகே. பர்த் டெஸ்ட். எஸ். அந்த மாதிரி இந்த மேட்ச் விளையாடல. ம். அண்ட் கேஎல் ராகுல் வந்து ரொம்ப மட்டமா ஆடினார் இந்த மேட்ச். ஏன்னாக்க அவர் 2 இன்னிங்ஸ் அவர் அவுட் ஆனது வந்து
ப்ளீம்பாங்க, ப்ளே அண்ட் லீவ்ஸ் கம்பைன் பண்ணி ப்ளீவ்னு சொல்லுவாங்க. ஓகே PLEAVE. ஓகே, ஓகே ஓகே அது நாங்களாம் கலாட்டா பண்ணுவோம். அதாவது அப்படி அடிக்க போயிட்டு அப்புறம் இப்படி லாஸ்ட் மினிட்ல இப்படி பேட்டை தூக்குவாங்க. அப்போ வந்து பேட்ல பால் பட்டு போய் கேட்ச் ஆயிடுது. ஓகே. ஒரு குட்டி அந்த இன்டிசிஷன் அது மாதிரி ஒரு இடம். கோல் இன்டெசிஷன் கரெக்டா சொன்னாங்க, அந்த வேர்ட் நான் சொல்லல. ஓகே, ம். இன்டெசிஷன். அண்ட் அடிக்க போயிட்டு கிட்டக்க போயிட்டு அந்த லேட் லாஸ்ட் மினிட்ல விடும்போது இன்னும் ஏர்லியரா விட்டுருக்கணும். ஓகே. அது ஒண்ணு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவ்வளவு தூரம் போக வேண்டிய அவசியமே இல்லை. ம். அது கோலி எப்பவுமே பண்ணுவார் அது. எஸ். கோலிக்கு வந்து ஆக, ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் மூமெண்ட் வந்து பேக் ஃபார்வர்ட் அண்ட் கிராஸ். ம். ஸோ அப்படி போய் மாட்டிப்பார் அவர். ம். பால் ரைஸ் ஆன உடனே போய் மாட்டிடுவார் போய். ம். 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 அவருக்கு எப்பவுமே அந்த வீக் பாயிண்ட் உண்டு. ஏன் அதுவும் இல்ல மோதுவர், சாஃப்ட் ம். ஹேண்ட் கிடையாது. KL ராகுல் என்ன அதை பண்ணியிருக்க வேணாம், அது ஒண்ணு. செகண்ட் இன்னிங்ஸ் ஏன் இப்படி ஹுக் அடிக்க போனாலும் தெரியல. ஓகே. டக்கிங்கிறதுவே தெரியல அவங்களுக்கு, டக் பண்ணவே தெரியல அவங்களுக்கு. ம். ராகுல் டிராவிட், சுனில் கவாஸ்கர் எல்லாம் பார்த்து கத்துக்கணும். எவ்வளவு அழகா டக் பண்ணுவாங்க. ஈவன் முரளி விஜய் அவங்கெல்லாம் எவ்வளவு அழகா டக் பண்ணி பால விடுவாங்க. ம். அந்த டக்கிங் ஹேபிட்டே வரல. ரைஸ் எல்லாம் ரைஸ் ஆயிட்டு போகுது, அது மட்டும் மேல போகும். நீ ஓகே. வந்து பொசிஷன் பண்ணிக்கணும். ஃபார்வர்ட் போனாக்க டக் பண்ண முடியாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ம். எனி பேட்ஸ்மேன் ஹூ கோஸ் இனிஷியல் மூவ்மெண்ட் ஃபார்வர்டு இருந்தாக்க டக் பண்ணவே முடியாது. ஓகே. தேர் டு கோ பேக் அண்ட் அக்ராஸ். இப்படி பின்னாடி போயிட்டு அப்பதான் டக் பண்ணாட்ட கூட ஸ்வே பண்ணணும். இப்படி பால் வந்து இந்த பக்கம் ஒன்றும் இல்லை, இந்த பக்கம் ஒன்று, ம். ஸ்வேன்னு பேர் இருக்கு. ஹெட்டை நகர்த்திக்கணும், ம். இல்ல ஹெட்டை கீழே இருக்கணும். ஆனா அது ஆல் த டைம் ஐஸ் வந்து பால் மேல இருக்கணும். ஓகே. இதுதான் ஹவு டு பிளே பவுன்சர்ஸ். ஓகே. தட்ஸ் நைஸ் ஆக்சுவலி கேட்கறதுக்கு. ஸோ கமிங் பேக் டு இந்த கேம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்னுமே நம்ம பும்ராவை வந்து ஓவர் ரிலை ஆயிருக்கோமோ அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருது. சிராஜ் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அந்த பேப்பர் ஒரு 4 விக்கெட் எடுத்திருந்தாலும், இருந்தாலும் நம்ம அந்த கேம்ல பார்க்கும்போது சிராஜோட இம்பார்ட்டன்ஸ் அவ்வளவு பெருசா நமக்கு தெரியவே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் பும்ரா தான் அந்த டீம் அப்படியே கேரி பண்ணிட்டு போற மாதிரியான ஒரு விஷயமா தெரியுது. இதை எப்படி பாக்குறீங்க? சிராஜ் நான் வந்து ரசிகர்களுக்கு பிடிக்காது நான் சொன்னாக்க மட்டமா போட்டார் அவர். ம். இன்ஃபேக்ட் கவாஸ்கர் வந்து அப்ப காமெண்ட்ரி இருந்தார். அந்த ஓவர் 6-4 லெக் சைட்ல அடிச்சிருந்தான். வாட் இஸ் இஸ் நேம், டிராவிஸ் ஹெட். டிராவிஸ் ஹெட். அப்ப கவாஸ்கர் சொன்னார், என்ன அடின்னு போடுறாரு அவரு. ஹிட் மீ அப்படின்னு கவாஸ்கர் கேள்வி பண்ணார் ஓகே. காமெண்ட்ரியில. ம். அந்த மாதிரி போலிங் போடுறாரு. யூ ஹிட் மீன்னு போடுற. அதனால சிராஜுக்கு வந்து எப்பவுமே இந்த டவுன் த லெக் கண்ட்ரோல் கிடையாது, நியூ பால்ல கண்ட்ரோலும் கிடையாது. ஓகே. ம். ஸோ பட் அவருக்கு வந்து லக் இருந்தது, 4 விக்கெட் எடுத்துட்டார். அதனால அவ்வளவுதான். ம். நான் இதுல என்ன முக்கியமான விஷயம்னா, பும்ரா வந்து நடுவுல வந்து கால பிடிச்சிட்டார் சார். ம். நான் பயந்துட்டேன். பெரிய ஓகே. ப்ராப்ளம். நல்ல வேலை கிராம்ப்ஸ் உடனே எழுந்து போட ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்ச நேரத்துல. ஸோ அது பெரிய லக் அது. ம். நான் எனி டைம் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருக்கேன் பும்ராட்ட. அதான் ம். இது வந்து அவர் நல்லா போடுறாரு, ஆனா அதே சேம்ல ஓவர் ஒர்க் பண்றாங்க அவரை. ம். 8 ஓவர்லாம் போடுறாரு விடாம, எஸ். அதெல்லாம் ரொம்ப தப்பு. 4 ஓவர் மேல போடக்கூடாது, ரொம்ப ம். தப்பு. ஷமி இல்லாத பெரிய குறை. ஓகே. ஓகே. ம். ஹர்ஷித் ராணா சுமாரா தான் போடுறாரு, ஒன்றும் நல்லா போடல. ம். ஓகே. அடுத்த மேட்ச் அநேகமா தே ஷுட் ட்ரை அவர் ஆகாஷ் தீப். ஓகே. ம். ஷமி வந்தாலும் ஆகாஷ் தீப் வச்சுட்டு ஷமியை வச்சுக்கலாம் அந்த மேட்ச்க்கு. ம். ஓகே. மொத்தத்துல வந்து இந்தியன் bowling இஸ் நாட் கம்ப்ளீட். ஓகே. அண்ட் அவங்க விக்கெட் கொஞ்சம் கூட டேர்னிங்க்கு கொடுக்கல. ஓகே. ம். எஸ். இல்லைன்னா 2 ஸ்பின்னர் விளையாடலாம், நம்ம தைரியமா விளையாடலாம். ம். விக்கெட், அதுவும் இந்த விக்கெட் வந்து பிங்க் பால் நான் சொன்ன மாதிரி பாதி பேர் கண் தெரியல சார் பேட்ஸ்மேனுக்கு. ஓகே. நான் இப்போ ஃபர்ஸ்ட் பிஃபோர் த ஸ்டார்ட் சொல்லியிருந்தேன், பிங்க் பால்ல ஒரு பெரிய ப்ராப்ளம்னா, நான் கூட ஒரு மேட்ச் பிங்க் பால் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன், ஓகே. நெட்ஸ்ல விளையாடுறேன். அது என்னடா எப்போ பந்து வரதே தெரியாது. ஓகே. நான் ஒருவேளை நமக்கு ஐசைட் தான் போயிடுத்தோம் அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் பார்த்தாக்க எல்லாருமே அதை சொன்னாங்க, ஓகே. பிங்க் பாலை சைட் பண்றது கஷ்டமா இருக்கு, ஒயிட் பால் மாதிரி இல்லைன்னு சொன்னாங்க எல்லாரும். ஓகே. ஓகே சார். ஸோ அந்த பிங்க் பால் இது வந்ததுனால நான் அந்த ஒரு கொஸ்டினையும் கேட்கணும்னு நினைக்கிறேன். பிங்க் பால் டெஸ்ட்ல இன் ஜென்ரல் இந்தியா வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஒப்பீனியன் இருக்கு. ஸோ இஸ் தேர் எனி டிஃபரன்ஸ் அந்த பிங்க் பால் டெஸ்ட்டுக்கோ இல்லை அந்த ரெட் பால் டெஸ்ட்டுக்கோ எதுவும் ஒரு ஆக்சுவல் அதுக்கு உள்ள ஒரு டெக்னிக்கல் டிஃபரன்சஸ் எதுவும் இருக்குதா? இந்தியா ஸ்ட்ரகிள் பண்றாங்க அப்படின்னு சொல்ற இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்தியாவோட பேட் பிங்க் பால்ல வந்து பால் வந்து ஸ்விங்கிங், பவுன்சிங் ஓகே. ரெண்டு இருக்கு. அண்ட் வெரி டிஃபிகல்ட் டு செட் த பால். இந்த 3 ப்ராப்ளம் இருக்கு. ஓகே. ஓகே. நான் ம். சொல்ல புரியுதா? ம். பால் வந்து ஸ்விங் ஆகுது, நல்லா ஷைன் நல்லா இருக்குது, ஸ்விங் ஆகுது. ம். தென் பவுன்ஸ் இருக்கு, ம். கொஞ்சம் பாலர் வந்து ஒரு அழுத்தினா மேலே வருது பால். ஓகே. மூணாவது வந்து நிஜமாவே வந்து இந்த பால் வந்து கண்ணுக்கு தெரியுதான் தெரியல எனக்கு. ஓகே. இன் மை ஒப்பீனியன் இட்ஸ் a பேட் சஜஷன், பேட் திங் டு பிளே வித் பிங்க் பால். ஓகே. ம். பட் அஃப்கோர்ஸ் ஆஸ்திரேலியன்ஸ் வந்து அவங்க ஏதாவது நாவலா ஏதாவது பண்ணணும்னு பண்ணிட்டு இருப்பாங்க. ம். அது
நாலாவது முக்கியமானது நம்ம பசங்களுக்கு அந்த கிக்கிங் டெலிவரி விளையாட வரல. அது ஒத்துக்கணும். ஓகே. ம். ஒரே ஒரு பையன்தான், ம். நிதிஷ் ரெட்டி. அவன் எஸ். ஒருத்தன் தான் அதிசய பிறவி. அவ்வளோ அழகா ஆடுறான். ம். ஆக்சுவலா அவனை பார்த்தா எனக்கு ஃபியூச்சர் இந்தியன் கேப்டன் தோணுது. ஓகே. ஓகே. ம். அந்த அளவுக்கு அவன் வந்து அந்த காம்னஸ் இருக்கு. ம். அப்படியே இந்த டிராவிடோட காம்னஸ் இருக்கு அவனுக்கு. அண்ட் பிரில்லியன்ட் எபிலிட்டி இருக்கு. அந்த ம். அவுட் ஆகிறதுக்கு முதல் பால் ஒரு 6 ஒன்று அடிச்சா பாருங்க. அந்த எஸ். மாதிரி ஹுக் ஷாட் நான் பார்க்கவே இல்லை ரீசெண்டா. அவ்வளோ பர்ஃபெக்ட் ஹுக் ஷாட். ம். இயான் சாப்பல், அந்த ஜெக் சாப்பல் அடிப்பாங்க அந்த மாதிரி ஹுக் ஷாட். அதை நான் பார்த்து இப்போ அதுக்கப்புறம் இப்பதான் பாக்குறேன் அந்த மாதிரி. ம். மற்றதெல்லாம் இப்படி அடிப்பாங்க அப்படி அடிப்பாங்க, கரெக்டா நகர்ந்து இந்த சூரியகுமார் மாதிரி கிரவுண்டுக்கு ஒளி அடிச்சாரு. எஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தாக்க நம்ம வந்து பந்து பாருங்க வந்த உடனே கண்ணாவனா அடிச்சு ஆட ஆரம்பிச்சு. ம். டிராவிஸ் ஹெட் அதே தான் பண்ணார். ம். டிராவிஸ் ஹெட் வந்து டிஃபென்ஸ் ஆடவே இல்லை. ரெண்டாவது வந்து பாடி வந்து ஒதுங்குது லெக் சைட்ல அவருக்கு. இஸ் நாட் டெக்னிக்கலி பெர்ஃபெக்ட். ஓகே. அந்த பார்த்து விளாசரர் போட்டு ம். அதுல நிறைய பால் ஸ்லிப்பு தலைக்கு மேல 4 6 போகுது. ம். கவலையே படம். அவரை டிஃபென்ஸ் விளையாட சொல்லுங்க, 2 பால்ல காலியாரு. ஓகே. அவர் விளையாடவே முடியாது டிஃபென்ஸ். ம். அவர் என்ன பண்ணாரு, அவருக்கு பயங்கர வீக் பாயிண்ட் என்னன்னாக்கா ஒதுங்குறாரு, பாலை பார்த்து பயப்படுறாரு. ம். அண்ட் இஸ் பிளேயிங் எவ்ரி திங் அவே ஃப்ரம் த பாடி. ஓகே. ஓகே. ஸோ டெக்னிக்கலி இஸ் வெரி புவர் பட் எஃபெக்டிவ் பிளேயர். ம். நம்ம சேவாக் மாதிரி சொல்லலாம். போட்டு ஓகே. பந்த அடி அடின்னு அடிக்கிறார் போட்டு பிரமாதமா. அண்ட் ரிஸ்ட் பியூட்டிஃபுல்லா இருக்கு. ம். பேட் வந்து அவர் வந்து ஹேண்டில் டாப் ஹேண்டிலுக்கு கேப் இருக்கு. ம். அதனால அந்த பேட் அந்த ரிஸ்ட்ல வந்து அந்த சுழற்றார் நல்லா பியூட்டிஃபுல்லா, கத்தி சுழற்ற மாதிரி சுழற்றார். ம். அதுல வந்து நல்லா ம். பால் வந்து பவர்ஃபுல்லா சாப் பண்ணுது பால். ஓகே. ஓகே. ம். சாப்பிங் ஷாட்ஸ் நிறைய அடிக்கிறாரு அவர். ஓகே. அதனால வந்து இஸ் எஃபெக்டிவ் பிளேயர். பட் ஓகே. அவருக்கு நேத்தி மாத்திச்சு அவரோட டே. அவ்வளவுதான். அது ஐ வாஸ் ஒன்லி டிஃபரன்ஸ் அந்த இதுல. டிராவிஸ் ஹெட் அடிக்கலன்னா கதை வேற மாதிரி ஆயிருக்கும். எஸ். ஸோ ஓகே உங்க பட் லாஸ்ட். இருந்தாலும் இந்தியன் டீம் போதாது சார். ம். இந்தியன் டீம் போதாது. யூ சி ரோஹித் சர்மா, ம். கோலி ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் ஒரு அடிலைட் இவர் ஜெய்ஸ்வாலும் ராகுலும் நல்லா அடிச்சு ஒரு ஃபவுண்டேஷன் 200 நோலாஸ் கொண்டு வந்து ம். கொடுத்த அப்புறம் கோலி செஞ்சுரி அடிச்சார் செகண்ட் இன்னிங்ஸ். ஓகே. எஸ். ம். ஐ வில் நாட் ரேட் ஹிம் as ஒன் ஆஃப் his பெஸ்ட் செஞ்சுரி. ம். 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 பட் ஸ்டில் செஞ்சுரி இஸ் a செஞ்சுரி. யா. அவருக்கு ம். கங்க்ராச்சுலேட் பண்ணணும். ம். ஆனால் திருப்பி அதே ப்ராப்ளம். ம். 2 இன்னிங்ஸும் ஃபெயிலியர் கோலி. ம். கோலி 2 இன்னிங்ஸும் ஃபெயிலியர். ரோஹித் சர்மா கேட்கவே வேணாம். ம். இஸ் நாட் இன் த கேம் அட் ஆல். ஓகே. ஓகே. அண்ட் அண்ட் கில்லு போதாது. ஓகே. கில்லு போதாது. ஜெய்ஸ்வால் அதே மாதிரி எல்பிள் யாரர் மூவிங் பால் போய் பேக் போட்டு போய் மாட்டேங்குது. யாரும் ஃபார்வர்ட் வர மாட்டேங்கிறாங்க, ஏன்னு தெரியல. ஓகே. அது மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அண்ட் கேஎல் ராகுல் அன்னெசரி அந்த ஹுக் ஷாட்லாம் ட்ரை பண்றாரு. ம். அவரோட வேலை வந்து லீவ் த பால் அண்ட் பிளே. அதை பண்ண மாட்டல, சரியா பண்ணல, இந்த டெஸ்ட் பண்ணல. ஓகே. 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 ரைட். அண்ட் அதுக்கப்புறம் பேட்டிங்கே இல்லை. ம். யூ கான்ட் எக்ஸ்பெக்ட். அஸ்வின்லாம் ஒரு 25 தான் அடிச்சாரு, பட் இருந்தாலும் போதாது. ம். அண்ட் ராணாலாம் ஒரு 2 பால் கேஸ். அது மாதிரி பேட்டிங் இல்லை. திருப்பி திருப்பி நிதிஷ் அவர் தான் பாவம். அவர் என்ன கேட்டாக்க நம்பர் 3 அனுப்பலாம் அவரை. நிதிஷ். நிதிஷ் ஓகே. ஆமா, இஸ் வெரி எஃபெக்டிவ் பிளேயர். ம். அண்ட் டெஃபினட்டா வந்து நிதிஷ் இஸ் த ஒன்லி ஷைனிங் ஓகே. பர்சன் இன் த இந்தியன் டீம். ஓகே சார். ஒன் லாஸ்ட் கொஸ்டின். கோயிங் டு த தேர்ட் டெஸ்ட் எந்தெந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிக்கலாக என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும் அண்ட் தேர்ட் டெஸ்ட்ல அவங்களோட அப்ரோச் எப்படி இருக்கணும், கன்சிடரிங் அவங்களோட செகண்ட் டெஸ்ட் வந்து ரொம்ப ஒரு புவரான ஒரு லாஸ் அப்படின்றத பார்க்க. இல்ல, இதோட Yeah. இந்தியன் பெர்ஃபார்மன்ஸ் இதோட பெட்டரா இருக்கும் தேர்ட் டெஸ்ட்ல. ஓகே. ஓகே. ம். பட் பிட்ச் வந்து ஃபாஸ்டர் பிட்ச் தான் அது. ம். they are going to play at Brisbane இல்லையா, கபா. யா. ஓகே. ம். கபா will be very fast bouncy. ம். பட் பிங்க் பால் இல்லாதனால இந்தியா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஓகே. ரைட். அண்ட் they will make little few changes. ரோஹித் என்ன பண்றாரு தெரியல. ம். ஐ மீன் as such he is going to play. he will play ம். இந்த சீரிஸ் ஃபுல்லா விளையாடுவான்னு தோணுது எனக்கு. ம். ஓகே. அண்ட் வேற எந்த ஆர்டர் வர முடியும் அவரால. யா. நம்பர் 3 இல்லைன்னா நம்பர் 6 தான். ஓப்பனிங் டச் பண்ண முடியாது. ம். இன்னும் ரெஸ்பான்சிபிளா இந்தியா விளையாடினாக்கா நல்லா விளையாடலாம். ஓகே. ஓகே. அண்ட் சேஞ்சஸ்னு பார்த்தா ஹர்ஷித் ராணாக்கு பதிலாக ஆகாஷ் தீப் கொண்டு வரலாம். ம். அண்ட் பிச்சு வந்து இதே மாதிரி தான் இருக்கும்னாக்கா ஐ திங்க் அஸ்வின் இஸ் பெட்டர் சாய்ஸ் அவுட் ஆஃப் த ஸ்பின்னர்ஸ். 3 ஸ்பின்னர்ல அஸ்வின் இஸ் பெட்டர் சாய்ஸ். ஓகே. ஏன்னா இஃப் அட் ஆல் 4th 5th டே போக மாட்டேங்குது மேட்ச், 2 நாள்லயே முடியுது. ம். 4th டே போச்சுனாக்கா அஸ்வின் யூஸ்ஃபுல்லா இருப்பாரு. ம். 4th யா. டே போக மாட்டேங்குது. ஓகே. ஸோ அதனால இது அந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே.
பட் ஷமி வந்தா நல்லா இருக்கும். ஆனா ஷமி வர்றது கஷ்டம், என்னன்னு தெரியல, இன்னும் கிளியரன்ஸ் கிடைக்கல இருக்கு. ம். ஓகே. ஓகே சார். ஓகே. தேங்க்யூ ஸோ மச் சார். இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட நேரத்தை எங்களுக்காக ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ. அதான் ரொம்ப சேடா இருக்கு, இந்தியா அப்படி போன டெஸ்ட் வின் பண்ணிட்டு இப்போ மொத்தமா ஆடுறாங்களேன்ட்டு. பட் வேற வழி இல்லை, இது எக்ஸ்பெக்ட் பண்ணதான் நான். ஏன்னா இதுதான் ஆஸ்திரேலியா கண்டிஷன்ல இப்படிதான் இருக்கும் இந்தியா. ஓகே. வந்து இந்தியா வந்து டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஆடுறதுக்கு வந்து வி டோன்ட் ஹேவ் பிளேயர்ஸ் லைக் டிராவிட், டெண்டுல்கர், லக்ஷ்மன், கங்குலி இவங்கெல்லாம் இல்லை. இந்த ம். மாதிரி பிளேயர்ஸ் இருந்தாக்கா அதை நீங்க தைரியமா டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஆடலாம். ம். இவங்க எல்லாருமே இதை இப்படி விளையாடுறாங்க, பயந்து பயந்து. ஓகே. பவுன்ஸ் ஆச்சுனாக்கா இவங்க எங்க என்ன பண்றதே தெரியல, எல்லாம் எல்லாம் பவுன்ஸ்ல தான் விட்டாராங்க. ம். இல்லைனாக்கா காலை நான் தாம பேக் ஃபுட்ல இருந்து எல்பிள் ரைட்டு போறாங்க. ஓகே வெரி சார். சிம்பிள். இது வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணி விளாடணும். ம். ஓகே சார். ஓகே பட் ரைட். இவங்க கெப்பாசிட்டி எவ்வளவுதான் தோணுது எனக்கு ஆஸ்திரேலியன் பிக்கெட்ஸ்ல. ஓகே சார். ஓகே ரைட். தேங்க்யூ ஸோ மச் சார். டெஃபினட்டா நெக்ஸ்ட் தேங்க்யூ. தேர்ட் டெஸ்ட்ல மீட் பண்ணுவோம் சார். தேங்க்யூ.